நீ பயப்படாதே. ஏசாயா 41:10-13. அன்பானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களிடம் பேசும் ஒரு வார்த்தை உண்டு. அது மிகவும் எளிய வார்த்தை, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை. நீ பயப்படாதே. உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஏதாவது ஒரு பயம் இருக்கிறதா? நாளை என்ன ஆகும் என்ற பயமா? உடல் நலம் பற்றிய பயமா? வாழ்க்கை எப்படி முன்னேறும் என்ற குழப்பமா? இன்றைக்கு தேவன் உங்களை காண்கிறார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த பயத்தை அறிகிறார். அவர் மெதுவாக உங்களிடம் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். மனிதர்கள் சில நேரங்களில் நம்மை விட்டு விலகலாம், நண்பர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் மாறமாட்டார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்கள் பலவீனமாக உணர்கிறீர்களா? என்னால் முடியாது என்று நினைக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். நீங்கள் தனியாக போராட வேண்டியதில்லை. உங்கள் போராட்டத்தில் தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் விழுந்துவிடப் போகிறீர்கள் என்று நினைக்கும் நேரமா இது? அனைத்தும் கைவிடப் போகிறது போல தோன்றுகிறதா? அப்படியானால் கேளுங்கள். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அது சாதாரண கை இல்லை, அது தேவனின் கை. வலிமையான கை, பாதுகாப்பான கை, உங்களை ஒருபோதும் கைவிடாத கை. அவர் சொல்லுகிறார், நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறோன். ஒரு தந்தை தன் குழந்தையின் கையை பிடித்து நடப்பது போல தேவன் உங்களின் கையை பிடித்திருக்கிறார். நீங்கள் விழாமல் இருக்க, நீங்கள் பயப்படாமல் இருக்க, நீங்கள் முன்னேறிச் செல்ல. அன்பானவர்களே, இன்று இந்த ஒரு வார்த்தையை உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீ பயப்படாதே. நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் பலவீனமாக இல்லை, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். தேவன் உங்களை கையை பிடித்திருக்கிறார். ஆகையால் எதுவாக இருந்தாலும், எதிர்காலம் எப்படி இருந்தாலும், நீ பயப்படாதே. தேவன் உன்னுடனே இருக்கிறார்.